ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைமில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற டேஞ்சரஸ் வாட்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில் ரோஸ், அவள் அம்மா ஆல்மாவோட புது பாய் ஃப்ரெண்ட் டெரிக்கும் சேர்ந்து பெர்முடா பக்கத்தில் ஒரு செயிலிங் ட்ரிப்புக்கு போகிறாங்க. டெரிக் ஸ்வீட்டாக பழகினாலும் ரோஸுக்கு அவன் மேலே சந்தேகம் தான். இப்படி இருக்கும்போது நடுக்கடலில் திடீர்னு மோசமான முரடனுங்களால் தாக்கப்படுறாங்க. அதில் டெரிக்கும் ஆல்மாவும் சுடப்படுறாங்க. ஆல்மா உடனே இறந்து போகிறாங்க. டெரிக் தண்ணியில் விழுந்துடுறான். வந்தவனுங்க எதையோ தேடிட்டு படகுக்கு வேற நெருப்பு வச்சிடறாங்க. இப்போ உள்ள மறைஞ்ச இந்த ரோஸ் தப்பிச்சாங்களா இல்லையா, சுட்டவனுங்க யாருன்னு தெரிய வர்றது தான் இதோட மீதி கதை. த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு யாரும் இல்லாத நடுக்கடலுக்கு கொஞ்ச நாளே பழகின பாய் ஃப்ரெண்டோட தன் அழகான பெண்ணோட 10 நாள் போனா என்ன நடக்கும்னு தெரியும். அதுவும் அந்த பொண்ணு அந்த ஆளையே அந்த ட்ரிப்ல தான் பார்க்க போறா. அதனால அடுத்து அவ கதி என்ன ஆகும், எப்படி அவ தப்பி வருவான்னு மட்டும்தான் எதிர்பார்ப்பேன். இந்த ரோஸுக்கு வெப்பன்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கு. அதை போட்ல ஏறின உடனே அந்த சீன் வந்துடுது. டெரிக் எப்படி சொல்றதுன்னு சொல்லி கொடுக்கும் போது ரோஸ் தன் திறமையை காமிக்கிறா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கன்னு பாக்கெட் கத்தின்னு காமிக்கும் போது போக போக யாராவது கொஞ்ச நேரம் அதை யூஸ் பண்ணி தானே ஆகணும். டெரிக் எதையோ மறைக்கிறான்னு தெரியுது. அதுக்கு மேலே சுடப்பட்டு தண்ணியில் விழுந்தவன் அடுத்த நாள் திரும்பவும் ரோஸ் இருக்கிற போட்டில் தட்டும் போது தெளிவாயிடும் அவன் உயிரோடு இருக்கிறது ரோஸுக்கு நல்லது இல்லைன்னு. இப்படியே கதையை சொல்லிடலாம். அப்புறம் அந்த கேப்டன் ஏதோ பெருசா பில்டப் கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா பெரிய ஆக்டரான ரே லியோட்டா. இவர் பாவம் படம் முடியறதுக்குள்ள ஹார்ட் ஃபெயிலியர்னால இறந்துடுறாரு. அதனால படத்துல அவர் கதையை சப்புன்னு முடிச்சிட்டாரு டைரக்டர். ஆனா இன்னும் 5-6 தடியனுங்க இருக்கானுங்க கூட. இந்த டெரிக் வேற. அப்புறம் என்னங்க, ரோஸா நடிச்சிருக்கிற இஸ்ரேலி ஆக்டர் உடியா ரஷ் நல்லா இருக்காங்க. அவங்க சேஃபா வந்து சேர்ந்தாங்களான்றதுக்காகவாவது படத்தை பாருங்க. இதுக்கு மேல இந்த படத்துல சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. இந்த படத்தையும் வீட்டில் இருந்தபடியே பார்க்குறவங்களுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் இருந்தால் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். நன்றி.